நான் இந்த அத்தனை வீடியோலையுமே நான் பேச இந்த ரகசியத்தை வெளியே கிடையவே சொல்லவே இல்லை. வேறு யாருன்னா நான் இந்த மாதிரி ரகசியத்தான் சொல்லித்தரேன்ட்டு வீடியோ கூட போட்டிருப்பான். அது கிடையவே கிடையாது. புரியுதா? ஏன் சாம்பார் ஏன் இட்லி மாதிரி வராது. அவரும் இட்லி சாம்பார் தான் கொடுத்தேன்னு யார் வேணால் சொல்லலாம். நான் கொடுத்தா தான் இது இட்லி சாம்பார், மற்றவங்க கொடுத்தா வேக வச்ச மாவு. நான் கொடுத்தேன்னா இது இட்லி, மற்றவங்க கொடுத்தா அது என்ன வேக வச்சு. ஏன் நான் என்ன பண்ணேன்னு தெரியாது. இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்துட்டான். ஆமாம், காலைல 4 மணிக்கு போய் மாவு ஆட்டுவார், 10 மணி இட்லி தரத்துக்கா? எவனா காலங்கத்தால் 4 இட்லி மாவு ஆட்டி 10 மணிக்கு இட்லி தருவேன். அப்போ நம்ம உஷாராக பார்க்கல பத்த இல்லை, நம்மளே நினச்சிக்கணும் மறுநாள் இட்லி சுடுறதுக்குன்னு நம்மளால் சொல்கிறான் பாரு. அது படத்தில் சொன்னாங்களா? எங்கன்னா சொன்னாங்களா? மறுநாள் கொடுக்கறதுக்கு சாயந்தரம் ஆட்டக்கூடாதா? அந்த மாதிரி படத்தை எடுத்துருவேன். ஏன் ஒரிஜினலாக ஹோட்டல் வச்சுருந்தார்ல ஒருத்தர் இட்லி கடைன்னு, அவர் எப்படி வச்சுருந்துருப்பார்? காலைல 4 மணிக்கா மிகைப்படுத்திடுவான், இல்லை குறைச்சிடுவான் அடுத்தவன். என்கிட்ட வாங்கும்போது அந்த மாதிரி இருக்காது. நிறைய பேர் இந்த மாதிரி ரகசியமாக என்னும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான ஆளுங்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. ஏன் அவங்க அதை சொல்கிறாங்க. வரோம் சிவகி சொல்கிறதும் இது ஒன்று தாங்க, புக்கில் இது பாருங்க, இது தான் அவரும். அது ஆகாது. அதனால் என்ன நேராக சந்திக்கிறதுக்கு பயம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணலாம், ரகசியமாக வரலாம். புரியுதா? நான் என்ன பண்ண மாட்டேன், பப்ளிக் பண்ண மாட்டேன். நீயாவே பப்ளிக் பண்ணிட்டேன்னா அது உன் பிரச்சனை. இப்போ என்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி ஏதோ அனுபவிச்சிட்டேன். நன்றி உணர்வுள்ள பப்ளிக் கூட பண்ணாதன்ற. நான் தேவையில்லை. நீ நன்றி உணர்வு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்க, எனக்கு தேவை வேணாம், எனக்கு வேணாம். எனக்கு கூலி கொடுத்தா போதும், நன்றி கடவுளுக்கு சொன்னால் போதும். நன்றி யாருக்கு சொல்லு? அப்படி தப்பாயிடாதா? உங்ககிட்ட நான் ரகசியமாக வாங்கி நான் அனுபவிச்சுக்கும் போது இது நான் உனக்கு நன்றியோடு இருக்கிறது இல்லையா? நீ நன்றியோடு இருக்க வேண்டியது யாருக்கு மட்டும்தான்? கடவுளுக்கு மட்டும்தான். நீ கூலி கொடுக்கும்போதே நன்றியோடு இருந்துட்டு வந்தான். இந்த ஆள்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்தியா? அன்றைக்கே நீ என்ன வாங்கிட்ட, என்ன குருவாக ஒத்துக்கினேன். ஊரில் எதை வேணா சொல்லி தெரியா? என்ன பிரச்சனை?